அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கக்கூடிய உயர்ந்த சுவர்க்கங்களில் ஒன்று தான் ஜன்னத்துல் அதன். இந்த ஜன்னத்துல் அதனை அல்லாஹ் எப்படி வடிவமைத்திருக்கிறான் தெரியுமா? இந்த உயர்ந்த சுவர்க்கத்திற்குள்ளால் யாரெல்லாம் செல்ல முடியும் தெரியுமா? இதை பற்றி தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. உலகத்தில் யாரு நல் அமல் செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பொருத்தத்தை பெற்றுக்கொள்கிறாரோ இவருக்கு அல்லாஹ் மறுமையில் வைத்திருக்கக்கூடிய பாக்கியங்கள் எண்ணில் அடங்காதவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்தரமான சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான். சுவர்க்கத்திலே ஒவ்வொரு படித்தரங்கள் இருக்கின்றன. உலகத்தில் யாரு அமல்களை அதிகப்படுத்தி கொண்டார்களோ அவர்களுடைய அமல்களுக்கேற்ப சுவர்க்கத்துடைய அந்தஸ்துகள் இருக்கும். குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறானே, சூரா ஜில்சாலிலே அல்லாஹ் கூறுகிறான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. ஒரு அணுவினுடைய அளவு யார் நல்ல அமல் செய்கிறாரோ அதனுடைய கூலியை மறுமையில் அவர் கண்டு கொள்வார். வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரஹு. யார் ஒரு அணுவினுடைய அளவுக்கு தீமையை செய்கிறாரோ அதனுடைய தண்டனையும் மறுமையிலே அவர் பெற்றுக்கொள்வார், கண்டு கொள்வார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். கண்ணியமானவர்கள், இந்த அடிப்படையில் உலகத்தில் நாங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். இந்த சுவர்க்கத்துடைய அந்தஸ்துகளில் படித்தரங்களில் உயர்ந்த ஒரு சுவர்க்கம் தான் ஜன்னத்துல் அதன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜன்னத்துல் அதனை வித்தியாசமான முறையில் தான் கட்டியிருக்கிறான். ஏனைய சுவர்க்கங்களை விட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் அதனை அல்லாஹ் மேன்மையானதாக்கி வைத்திருக்கிறான். இந்த சுவர்க்கங்கள் நுழையக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எம்மையும் எம்முடைய குடும்பத்தாரையும் எம்முடைய சந்ததியினரையும் ஆக்கியருள்வானாக. இமாம் இப்னு அபி துன்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய முஸ்னதிலே பதிவு செய்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் அதன் சுவர்க்கத்துடைய மேன்மையை பற்றி சொன்னார்கள். ஹலக்கல்லாஹு ஜன்னத அதனின் பியதிஹி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஜன்னத்துல் அதன் என்ற சுவர்க்கத்தை தன்னுடைய கரத்தால் படைத்திருக்கிறான் என்று நபி அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் தன்னுடைய சக்தியால் ஸ்பெஷலாக இந்த ஜன்னத்துல் அதன் சுவர்க்கத்தை படைத்திருக்கிறான். லபினத்தும் மின் துர்ரத்தின் பைதா. அந்த ஜன்னத்துல் அதன் சுவர்க்கத்துடைய ஒரு கல் வெள்ளை முத்தில் ஆனதாக இருக்கும். வலபினத்தும் மின் யாகூத்தத்தின் ஹம்ரா. இன்னொரு கல் சிவப்பு மாணிக்கத்தில் ஆனதாக இருக்கும். வலபினத்தும் மின் ஜுபர்ஜதத்தின் ஹதுரா. இன்னொரு கல் பச்சை மரகதத்தில் ஆனதாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ், வெள்ளை முத்து, சிவப்பு மாணிக்கம், பச்சை மரகதத்தால் மாற்றி மாற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சுவர்க்கத்தை கட்டியிருக்கிறான். வ மிலாத்துஹா அல் மிஸ்க். இரண்டு கற்களுக்கு மத்தியில் பூசப்படக்கூடிய அந்த சிமெண்ட் இருக்கிறதே கஸ்தூரியில் ஆனதாக இருக்கும். ஹஷீஷுஹா அஸ்ஸஅஃபரான். அந்த ஜன்னத்துல் அதன் சுவர்க்கத்துடைய பூமியில் உள்ள தூசுகள் இருக்கிறதே குங்குமத்தில் ஆனதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வஹஸபாஉஹா அல்-லுஅ்லு. முன்னால் அழகுக்காக போடப்படக்கூடிய அந்த சிறு கற்கள் விலை மதிப்பற்ற முத்தில் ஆனதாக இருக்கும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜன்னத்துல் அதன் சுவர்க்கத்தை தன்னுடைய சக்தியின் மூலமாக, குத்ரத்தின் மூலமாக அல்லாஹ் கட்டியிருக்கிறான். சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் ஜன்னத்துல் அதன் சுவர்க்கத்தை பார்த்து இன்தகீனி, பேசு என்று கூறுகிறான். ஜன்னத்துல் அதன் சுவர்க்கம் பேசுகிறது. கண்ணியமானவர்களே, கத் அஃப்லஹல் முஃமினூன். முஃமின்கள் திட்டமாக வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். யார் தொழுகையில் பயபக்தியுடன் இருந்தார்களோ இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று பேசுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் தொழுகையில் பயபக்தியுடன் இருக்கிறார்களோ இவர்கள் தான் இந்த அதன் சுவர்க்கத்துக்குள்ளாலும் ஃபிர்தௌஸ் சுவர்க்கத்துக்குள்ளாலும் நுழைய முடியும். கண்ணியமானவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைவதற்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள், அவர்களுடைய குவாலிஃபிகேஷனை அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். அவர்கள் யார் என்பதை தெளிவாக கூறுகிறேன். சொல்லிவிட்டு இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜன்னத்துல் அதனை பார்த்து
பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், வஇஸ்ஸதி வஜலாலி, என்னுடைய கண்ணியம் என்னுடைய மகத்துவத்தின் மீது சத்தியமாக, லா யுஜாவிர்னி ஃபீக பகீலுன், உனக்குள்ளால் கஞ்சன் நுழைய முடியாது என்று அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ். ஜன்னத்துல் அதன் சுவர்க்கத்துக்குள்ளால் உலகத்திலே கஞ்சனாக இருக்கக்கூடியவருக்கு நுழைய முடியாது, தோழாமை கொள்ள முடியாது என்று அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கிறான் என்றால் அந்த அதன் சுவர்க்கம் எப்படியாப்பட்டது? இந்த கஞ்சத்தனம் என்பது அல்லாஹுடைய பார்வையில் எவ்வளவு பயங்கரமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை வாரி வழங்கக்கூடிய கொடை வல்லர்களாக அல்லாஹ் மாற்றி அமைப்பானாக. கண்ணியமானவர்களே, இந்த உயர்ந்த ஜன்னத்துல் அதன் சுவர்க்கத்துக்குள்ளால் யாருக்கு நுழைய முடியும் என்று பார்த்தால், தபரானி இப்னு அசாக்கிருடைய ரிவாயத் வருகிறது. கைஸ் இப்னு அபி ஹாசிம் கூறுகிறார், ஒரு நாள் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுடைய மிம்பரிலே ஹுதுபா பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் சொன்னாங்க, இன்ன ஃபீ ஜன்னாத்தி அத்னின் கஸ்ரன், ஜன்னத்துல் அத்ன் என்ற சுவர்க்கத்திலே ஒரு கோட்டை இருக்கிறது. அந்த கோட்டை எப்படியாப்பட்டது தெரியுமா? லஹு 500 பாபின், அந்த சுவர்க்கத்திற்கு அந்த கோட்டைக்கு 500 கதவுகள் இருக்கின்றன. அலா குல்லி பாபின் 5000 மினல் ஹூரில் ஐன், ஒவ்வொரு கதவிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5000 சுவர்க்க கன்னிகளை வைத்திருக்கிறான் என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சுவர்க்கத்துடைய மகிமையை விளங்கப்படுத்தினார்கள். சுவர்க்கத்துடைய கதவு என்ன? உலகத்தில் உள்ள கதவுகளை போலையா? கண்ணியமானவர்களே, சஹ்ல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் புகாரி முஸ்லிமிலே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் 70000 பேர் முத்தமாசிகூன், அவர்கள் ஒருவர் மற்றவருடைய கையை பிடித்தவர்களாக ஒரே நேரத்தில் 70000 பேர் சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் 70000 பேர் ஒரேடியாக நுழையும் அளவுக்கு விசாலமானது தான் இந்த சுவர்க்கத்துடைய கதவு. சுப்ஹானல்லாஹ். அப்ப சுவர்க்கம் எப்படியாப்பட்ட பிரமாண்டமானது கண்ணியமானவர்களே! அல்லாஹுடைய சக்தியால் படைக்கப்பட்ட இடம் அந்த சுவர்க்கம். சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த சுவர்க்கத்துக்குள்ளால் 3 பேருக்கு மட்டும்தான் நுழைய முடியும் என்று சொன்னார்கள். முதலாவது, லா யதுகுலுஹா இல்லா நபியுன், ஒரு நபியை தவிர வேறு யாருக்கும் இந்த அதன் என்ற இந்த சுவர்க்க கோட்டைக்குள்ளால் நுழைய முடியாது என்று சொல்லிவிட்டு, சும்மல் தஃபத இலா கப்ரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மிம்பர்ல இருந்தவாறே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரின் பக்கம் திரும்பி சொன்னார்கள், ஹனி அன்லக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அந்த சுவர்க்கத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள், உங்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு மக்களை பார்த்து சொன்னார்கள், வலா சித்தீகுன், உண்மை சொல்லக்கூடியவரை தவிர வேறு யாருக்கும் அந்த சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைய முடியாது என்று சொல்லிவிட்டு, சும்மல் தஃபத இலா கப்ரி அபீ பக்ர், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபரின் பக்கம் திரும்பி சொன்னார்கள், ஹனி அன்லக யா அபா பக்ர், அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கும் சுபசோபனம் உண்டாகட்டும், அந்த சுவர்க்கத்தை நீங்களும் அடைந்து விட்டீர்கள். பிறகு மக்களை பார்த்து சொன்னார்கள், அவு ஷஹீதுன், ஒரு உயிர் தியாகியை தவிர வேறு யாருக்கும் நுழைய முடியாது என்று சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னை பார்த்து சொன்னார்கள், அன்னா லக ஷஹாதத்து யா உமர், உமரே, உனக்கு ஷஹாதத் என்ற வீர மரணம் எப்படி உண்டாகும் என்று தன்னை தானே சொல்லிக்கொண்டு கடைசியாக சொன்னார்கள், இன்னல்லதி அஹ்ரஜனி மின் மக்கத இலா ஹிஜ்ரத்தில் மதீனா, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து என்னை வெளியாக்கிய அந்த அல்லாஹ் லகாதிருன் ஐயசூகலிய ஷஹாதா. சுப்ஹானல்லாஹ். எனக்கு வீர மரணத்தை கொண்டு வருவதற்கு சக்தி பெற்றவன். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு என்னை கொண்டு வந்த அல்லாஹுக்கு வீர மரணத்தை ஏற்படுத்துவது சாதாரணமான விடயம் கிடையாது என்று சொல்லிவிட்டு ஒரு துஆவை ஓதினார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள், அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜ்அல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலிக், அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக், யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் வீர மரணத்தை எனக்கு தந்துவிடு, வஜ்அல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலிக், அது மட்டுமல்லாமல் என்னுடைய மரணம் உன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஊராகிய இந்த மதீனாவில் ஏற்படுத்திய யா அல்லாஹ் என்று அடிக்கடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்வார்கள். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் யுத்தம் 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் நடந்தது. ஆனாலும் இந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்து ஜன்னத்துல் அதனுக்குள்ளால் நுழையக்கூடிய பாக்கியத்தை
அல்லாஹ் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு நசீபாக்கினான். நீண்ட வரலாறு கண்ணியமானவர்களை, இன்னொரு பதிவிலே இதை பற்றி தெளிவாக பேசுகிறேன். சுபஹ் தொழுகைக்காக இமாமத் செய்வதற்கு முன்னால் வருகிறார்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே. பின்னால் அபு லுக்லுஆ அல் மஜூசி என்று சொல்லக்கூடியவன் இடுப்பிலே உமர் ரலியல்லாஹு அவர்களை கத்தியால் குத்துகிறான். கண்ணியமானவர்களே, இதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஷஹாதத், வீர மரணத்தை ஏற்படுத்தினான். அவர்கள் துஆ கேட்டது போல் வீர மரணமும் கிடைத்தது. மதீனாவில் தான் அவர்களுடைய மரணமும் உண்டானது. அந்த நேரத்திலே மதீனா அமைதியான பூமியாக இருந்தது. அங்கே யுத்தத்துடைய எந்த அடையாளமும் இருக்கவில்லை. யுத்தம் நடந்தது ஷாமுடைய ஈராக்குடைய பகுதியில். அப்படி இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு 2 பாக்கியத்தை நசீபாக்கினான். அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் வீணடிக்கவில்லை. கண்ணியமானவர்களே, மதீனாவில் மரணிப்பது என்பது லேசான ஒரு விடயம் கிடையாது. இப்னு ஹிப்பானிலே வரக்கூடிய சஹீஹான ரிவாயத், அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிஸ்ததா மின்கும் அய்யமூத பில் மதீனத்தி ஃபல்யமுத் பிஹா. யார் மதீனாவில் மரணிப்பதற்கு சக்தி பெறுகிறாரோ அவர் மதீனாவிலே மரணிக்கட்டும். ஃபைன்னி அஷ்ஃபஉ லிமன் மாத பிஹா. மதீனாவிலே மரணிப்பவர்களுக்கு நான் ஷஃபாஅத் செய்வேன், மறுமை நாளிலே பரிந்துரை செய்வேன், என் மீது கடமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே எமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி முடிவை மதீனாவிலே ஆக்குவானாக. இது தான் ஜன்னத்துல் அதன். கண்ணியமானவர்களே, ஒரு நபி, ஒரு உண்மை சொல்பவர், ஒரு உயிர் தியாகி, இந்த 3 பேருக்கு மட்டும் தான் அந்த கோட்டையை அடைய முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜன்னத்துல் அதன் சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.